ஹாய் காய்ஸ், வாங்க இந்த ட்ராமோட நெக்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்க ஐயருமே இங்கே பாருங்கப்பா, 2 மணி வரைக்கும் தான் நல்ல நேரம். அதுக்குள்ளே எல்லாரும் ஜோடி ஜோடியாக வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சரின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க மூத்த பையனையும் மருமகளையும் தான் பூஜை பண்ண சொல்லி அனுப்பி விட்டுட்ருக்காங்க. அவங்களுமே ஃபஸ்ட்டு சாமிக்கு பூஜைலாம் பண்ணி அர்ச்சனைலாம் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்து ஹீரோ கூப்பிட்டு செய்கிறாங்க. அவருமே டைமை பார்க்குறாரு. மணி 2 ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது போல இருக்குது. நல்ல நேரமும் முடிய போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுமே அவங்க மருமகளாக வரணும்னு நினைக்கிற பொண்ணை தான் பூஜை பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பிந்தியாவையும் ஹீரோவையும் கூப்பிட்டு சேர்ந்து பூஜை பண்ண சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. சரின்னு சொல்லிட்டு அவனுமே இந்த வாட்டி கண்டிப்பாக நான் பிந்தியா கூட தான் நின்னாகணும், நீங்கள் கஷ்டப்பட்டாலும் சரி, அப்போ தான் நீங்கள் சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போவீங்க அப்படின்னு நினச்சி அவனுமே அது வரைக்கும் ஹீரோயினுக்கும் பிந்தியாவுக்கும் நடுவில் நின்றுட்டுருப்பான். இப்போ அதுக்கப்புறம் இங்கே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய் பிந்தியா பக்கத்தில் நிற்க செய்கிறான். அடுத்து நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோவையும் பிந்தியாவையும் கூப்பிட செய்ய சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே உட்கார போயிட்டுருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் சும்மா விடுறாளா? அவள் கையில் ஒரு பள்ளி வச்சுருந்துருப்பா, பொம்மை பள்ளி தான். அதை எடுத்து பிந்தியா மேலே போட செய்ய அவள் பயந்து போய் கத்தி அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறா. அந்த கேப்பில் ஹீரோயின் போய் ஹீரோ பக்கத்தில் உட்காந்துடுறா. கடுப்பான ஹீரோவும் எந்திரிக்க போயிட்டுருக்க. இங்கே பாருப்பா, டைம் ஆகிட்டுருக்கு, சீக்கிரம் படிக்கணுமா இல்லையான்ற மாதிரி ஐயருமே கேட்டுட்ருக்க. வேறு வழி இல்லாமல் இவனுமே அமைதியாக ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான். டைமையும் இப்போ பார்க்க செய்கிறான். சரி கொஞ்சம் நேரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக ஒரு சொல்கிற ப்ரொசீஜர்லாம் பண்ணிகிட்ருக்க. எடுத்து சாமியை வணங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ எஸ்கேப் ஆக பார்த்துட்ருக்க. ஹீரோயின் விடுற மாதிரி தெரியல. அவன் கையில் நாட் போட்டிருப்பா போல இருக்கு. அது கவனிக்காத ஹீரோவுமே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நகர்ந்தலான்னு பார்க்கும்போது அவள் கையில் நாட் போட்டு வச்சிட்ருக்க. என்னது இது, உனக்கு விளாட்டா தெரியுதா? எல்லாரும் முடியும் என்ன பண்ணிகிட்ருக்கன்ற மாதிரி நம்ம ஹீரோட சித்தியுமே கேட்க செய்ய இதை கவனிக்கிற ஹீரோயினியுமே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, என் ஹஸ்பண்ட் என் கூட இருக்கிறதுக்கு சில விஷயங்கள் பண்ணி தானே ஆகணும், என்ன பண்ணுறது, நான் தான் கையை கட்டினன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கேன். இது தப்பு, முதல்ல நான் கழட்டி விடுறேன்ற மாதிரி பிந்தியாவுமே அவள் கையை கழட்டி விட போயிட்டுருக்க. இதை பார்க்குற ஹீரோவுமே அதெல்லாம் ஒன்றும் வேணாம், யார் நாட் போட்டாங்களோ அவங்களே கழட்டட்டும், நீங்களே கழட்டுங்கன்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லிட்டுருக்க. ஏன் கழட்டணும், அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன், என்னை கல்யாணம் பண்ணும்போது இதே மாதிரி நாட் போட்டு தானே கல்யாணம் பண்ணேன், அதே மாதிரி தான் இப்போ நீ இந்த கல்யாணம் வேணான்னு சொல்கிற, ஸோ நான் வேணும்னு சொல்கிறேன், அதுக்காக இது நான் பண்ணிக்கிறேன், இது ஒன்றும் தப்பு கிடையாதே, நீ பண்ணும்போது இது தப்பாக இல்லாத பட்சத்தில் நான் பண்ணும்போது மட்டும் இப்படி தப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. எப்படி பார்த்தாலும் சரி, நீ பண்ணது தப்பு, ஹீரோ என் கூட தான் பூஜை பண்ண வந்தான்ற மாதிரி பிந்தியா சொல்லிட்டுருக்க. ஏன்னா நான் அவன் பொண்டாட்டி, நான் தான் இந்த இடத்துல இருக்கிறோம், அது தப்பு கிடையாதுன்ற மாதிரி ஹீரோயினியுமே சொல்லிட்டுருக்க. இதெல்லாம் கவனிக்கிற ஐயருமே ஆக்சுவலாக புருஷன் தப்பான வழியில் போனால் பொண்டாட்டி தாம்மா அதை திருத்தணும், நீ சரியாதாம்மா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஐயர் கூட ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணால் பனால் விடிய செய்து நம்ம ஹீரோயினியுமே தூக்க கலக்கத்தில் கையெடுத்து ஹீரோ பக்கம் போட செய்ய அங்கே போட்டிருந்த துணி கீழே விழுந்துருது. அது மட்டும் இல்லாமல் அவள் கை ஜஸ்ட் மிஸ்ஸு ஹீரோ பக்கத்தில் தான் இருக்க செய்யுது. இவளும் திரும்பி படுக்க செய்ய அப்போ தான் அவளுமே கவனிக்க செய்கிறா அவள் கை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே ஹீரோவை பார்த்துட்ருக்க. அப்பன்னு பார்த்து தான் அவன் திரும்பி படுக்க செய்கிறான். ஜஸ்ட் மிஸ்ஸு நம்ம ஹீரோயின் கை டச் ஆகிருக்கும். நல்ல விரலா சாமி, நான் தப்பிச்சிட்டேன், இப்போ மட்டும் அவன் கை பட்டு இருந்துச்சுன்னா அவன் பிரம்மச்சரியமே உடஞ்சிருக்கும், ஏதோ நான் வேணும்னே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சீனை போடுவான் பாரு. ஜஸ்ட் மிஸ்ஸு, கொஞ்சம் விட்டுருந்தா நான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டேன்னு கூட சொல்லியிருப்பான். கடவுளே என்னை காப்பாற்றிட்ட அப்படின்ட்டு அவள் கையை கவனிக்கும் போது தான் தெரியுது அவள் கையில் சின்னதாக முடி மாதிரி ஒன்று இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை ஒத்து பார்க்கும்போது தான் தெரியுது அது நம்ம ஹீரோட கண்மை தான் போல இருக்கு. ஓ ஹீரோதா, அப்படின்னா இதை வச்சு ஒரு விஷ் வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையுமே ஹீரோ நல்லபடியாக இருக்கணும், அவன் என்ன ஆசைப்படுறானோ அது அவனுக்கு நடக்கணும், எப்பயுமே அவன் சந்தோஷமாக இருக்கணும், அவங்க அப்பாவும் அவனும் சீக்கிரமாகவே ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்த மாதிரியே அதை ஊதிவிட அப்பன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுமே கரெக்டாக கண்ணு முழிச்சிருப்பான். அவனுக்கு என்னமோ இவ பண்ணுறது தப்பாக தான் படுது, ஏதோ ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறான்னு தப்பாக நினச்சிக்கிட்டு இப்படி தூங்கும்போது இப்படிலாம் பண்ணுறது தப்பாக தெரியலையா உங்களுக்கு, நான் தூங்கும்போது தெரியாமல் ஒன்று தொட்டு இல்லையன்ற மாதிரிலாம் கேட்க செய்ய அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணலையேன்னு மனசுக்குள்ளே நினச்சவளுமே ஓ நான் விஷ் பண்ணதை இவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் என்ன பண்ணுறது, என் ஹஸ்பண்ட் கட்ட பிரம்மச்சரியாக போயிட்டேன், ஸோ இப்படி தானே கிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே ஃப்ளைங் கிஸ்ஸாக கொடுத்துட்ருக்க. ஐயோ ஒரு கட்ட பிரம்மச்சாரிக்கு இந்த வீட்டில் பாதுகாப்பே இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த இடத்த விட்டு ஏஞ்சோட பார்த்துட்ருக்கான். ஹீரோயின் விடாமல் அவனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்க. அவன் ஹாலுக்கு வேறு வந்துடுறான். ஹாலில் எல்லாருமே இருந்துகிட்ருக்க. இவங்க பண்ணுற சேட்டையை வேறு பார்த்துட்ருக்காங்க. அது தெரியாத ஹீரோயினியுமே அவனுக்கு ஃப்ளைங் கிஸ்ஸாக கொடுத்துட்ருக்க. ஹீரோக்கு இது எப்படி ஸ்டாப் ஆனதுன்னே தெரியல. சரின்னு சொல்லிட்டு அவள் வாயில் ஒரு பிளாஸ்டர் எடுத்து ஒட்டிடுறான். அதுவுமே அவன் கைப்படாத அளவுக்கு ஒரு க்ளவுஸை போட்டு ஒட்டி விட்டுட ஹீரோயின் செம்மையாக டென்ஷன் ஆகிடுறா. இதை கவனிக்கிற நம்ம ஹீரோட சித்தியுமே ஆமாம் இது வீடா இல்லை ஃபிஷ் மார்க்கெட்டா, என்ன இப்படி கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்தா கேட்டுட்ருக்காங்க. அதுவா, 2 பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க, ஹீரோயின் தான் ஃப்ளையிங் கிஸ்ஸாக கொடுத்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு மூத்த மருமகளும் சொல்லி விட்டுட. இது கேட்குறவங்களுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிடுது. கடுப்பானவங்களுமே ஒரு வீட்டில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது உனக்கு, இப்படி தான் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இடுப்பு பிடிச்சி கிள்ளிட்டுருக்க. ஆல்ரெடி வாயில் இவன் பிளாஸ்டர் வேறு போட்டு விட்டுட்டு இருப்பானா. இவருக்கு இப்போ என்ன பேசுறதுனே தெரியல. வேறு வழியே இல்லாமல் அமைதியாக இருந்துட்டுருக்கா.
இப்படி தான் உங்கள் அம்மாவும் பண்ணியிருப்பா போல இருக்கு, அதான் வீட்டை விட்டு ஓடிட்டா, அப்படியே அந்த ரத்தம் உனக்கு இருக்க செய்யுது அப்படின்ற மாதிரி இப்பயும் ஹீரோனை பற்றி அவங்க கோவமாக தப்பாக பேசிகிட்டு இருக்க அவளுக்கு கஷ்டமாயிடுது. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ சாப்பிடாம கொள்ளாமல் வீட்டு விட்டு வந்திருப்பான். என்னடா மச்சான் சாப்பிடாம கொள்ளாமல் வந்துட்ட போல இருக்கே, உன்னை பார்த்தாலே தெரியுது, ஏதாவது பிரச்சனையா, அண்ணி கூட சண்டை போட்டியான்னு கேட்க செய்ய எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கேன் அவளை அண்ணின்னு சொல்லாதன்னு சொல்லிட்டு, எனக்கு டென்ஷன் ஆகுது, மரியாதை எங்கேருந்து போயிடுன்ற மாதிரி ஃப்ரெண்டை துரத்தி விட்டுட்டு இருக்க. அவனுமே தப்பிச்சோ போயிடுச்சோன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். அப்படியே நம்ம ஹீரோவுமே திரும்பி பார்க்கும்போது யாரை பார்த்தாலுமே அவனுக்கு யாரோ ஃப்ளைங் கிஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. பட் அங்கே இருக்கிறது வேறு யாரோ தான், ஆனால் ஹீரோயின் நின்று அவனுக்கு ஃப்ளைங் கிஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. என்னடா இது மண்டை குடசலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் மண்டையை பிச்சுக்கிறான். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோட சுருட்டு முடிக்கிற தங்கச்சியுமே நம்ம ஹீரோனை வச்சு ஓட்டிகிட்ருக்கா. அதான் நம்ம பார்த்தனே ஹீரோயின் கிஸ் கொடுத்துட்டு இருந்ததை அப்படின்ற மாதிரி சிஸ்டர்கிட்ட சொல்லிகிட்ருக்க. நானும் என் ஹஸ்பண்டும் கூட இப்படி சுற்றினது இல்லைன்ற மாதிரி அந்த வீட்டு மூத்த மருமகளும் சொல்லிட்டுருக்காங்க. இப்படி இவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பிந்தியா வந்துடுறா. வந்த பிந்தியா கிட்ட, நீ எப்போ பார்த்தாலும் ஹீரோ கிட்ட ஃப்ரெண்டாக மட்டும் தானே இருக்க, பட் ஹீரோயின் அப்படி கிடையாது, அதுக்கும் ஒரு படி மேலே போயிட்டாங்கன்ற மாதிரி நடந்த விஷயத்த சொல்லிட்டுருக்க. இவ கடுப்பாயிட்டுருக்கா. கடுப்பானாலுமே உன் வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாமல் எனக்கும் ஹீரோக்கும் நடுவில் நீ எதுவும் பேசணும்னு அவசியம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. சரி ஓகே எனக்கு என்ன இப்போ கொஞ்சம் பகஞ்சிட்டு போன்ற மாதிரி இவ கடுப்பாயிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப போயிட்டுருக்க. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோமே வர செய்கிறாரு. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வர நம்ம ஹீரோட சித்தியுமே, இந்தம்மா இது உனக்காக நான் கொடுக்குறேன்ற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. அதில் 2 சாமியோட சிலை இருக்குது, இன்றைக்கி நாகப்பஞ்சமி பூஜை இருக்குல்லம்மா, அந்த பூஜைக்கோசரம் தான் இது உனக்காக நான் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கேன். இதை பார்க்குற மூத்த மருமகளுமே, அத்தை இது நீங்கள் எனக்காகல கொடுத்துருக்கணும், எப்படி நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலான்ற மாதிரி கேட்க செய்ய, அதான் இந்த வீட்டுக்கு நீ ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிட்டு வரும்போது மொதல் வருஷம் இதை வச்சு தானே படித்தேன், இந்த வருஷம் இவ பழகிட்டுன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கேன். இதை பார்க்குற நம்ம ஹீரோட அப்பாவுமே, உங்களுக்கே நல்லா தெரியும் இதெல்லாம் ஹீரோனுக்கு போக வேண்டிய உரிமைன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நீங்கள் அதை பண்ண போகிறது கிடையாது, பரவாயில்ல, இருந்தாலும் உங்களை மாதிரி நான் பண்ண மாட்டேன், என் பொண்ணுக்கு என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக இது கொண்டு வந்தன்ற மாதிரி ஒரு பையில நம்ம கொண்டு வந்துருப்பார் போல இருக்கு. என்னன்னு மூத்த மருமகளுமே ஆச்சரியமாக பார்க்க, அதில் மண்ணு தான் இருக்குது, இந்த மண்ணை வச்சு என்ன பண்ண போகிறோன்ற மாதிரி மருமகளுமே கேட்க செய்ய, ஃபஸ்ட்டெல்லாம் அதாவது இந்த சிலை வரதுக்கு முன்னாடி எப்பயுமே கையிலே செஞ்சு தானே படையவே செய்வோம் சாமிக்காக, இந்த வாட்டி என் மருமகளும் நானும் இதை கையிலே செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் அவளுக்கு அதை கற்றுக் கொடுத்த மாதிரியும் இருக்கும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கேன். அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஹீரோட சித்தி இது எல்லாத்தையும் அமைதியாக பார்த்துட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்படி தான் செய்வாங்க போல இருக்கு, ஸோ இதுக்கப்புறமும் அப்படியே பண்ணலான்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட்டாக அவங்க மாமனார் பேசிகிட்டு இருக்க. ஹீரோனுக்கு இதை கேட்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி பண்ணணுன்னு நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கவே செய்கிறாரு. ஃபஸ்ட்டு அதை எப்படி கலக்கணும் எப்படி செய்யணும் அப்படின்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்க, இதை பார்க்குற இளைய பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இவங்க 2 பேரும் இப்படி கிளே செய்கிறத அவள் வீடியோ எடுத்து ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுறா. ஒரு நல்ல மாமனார் நல்ல மருமக அப்படின்ற மாதிரி ஹேஷ்டேக்லாம் போட்டு சென்ட் பண்ணியிருப்பா போல இருக்கு. அவள் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு கிளம்பிட, இதோ இப்படி தாம்மா பண்ணணும் புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி மாமனாருமே சொல்லி கொடுத்துட்ருக்க. இவளுமே புரிஞ்சுது மாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. இப்படியே டைம் போயிட்டுருக்க. மணி 3 ஆகுது போல இருக்கு. ஓ நான் வேறு பசங்களுக்கு டியூஷன் எடுக்க போகணுமா, டைம் ஆகிடுச்சு, நீ இதை தனியாக பண்ணிட்டு வரலன்ற மாதிரி கேட்க செய்ய, சரி மாமா நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்லிட்டுருக்கா. சரிம்மா பார்த்து, நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப செய்ய, அவர் போனதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்குற பிந்தியாவுமே, எப்படியும் நீ இதை ஒழுங்காக பண்ண முடியாது, நீ எப்படி ஒழுங்காக பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் ஒரு பால் வச்சுருப்பா. அந்த பால் எடுத்து கரெக்டாக அங்கே தண்ணி வச்சுருப்பா நம்ம ஹீரோயின், அந்த தண்ணி மேலே அடிச்சிட அந்த தண்ணி அப்படியே அந்த கிளே மேலே விழுந்துடுது. அவ்வளோதான், ஃபுல்லாக தண்ணியானவுடனே அந்த கிளேவே ஒரு மாதிரி செஞ்சு போன மாதிரி ஆகிடுது. ஹீரோனுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாயிட, ஐயோ சாரிப்பா நான் தெரியாமல் அந்த பால் அந்த பக்கம் போட்டுட்டேன், அதான் இப்படி ஆயிடுச்சு போல இருக்குது, சரி நான் கிளம்பணும் எனக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்ப, இந்த பக்கம் ஹீரோயினுக்கு அதுக்கப்புறம் செய்கிறதுக்கு மண்ணு கூட இல்லை. இவ கடுப்பாகி கையை உதறிட்டுருக்க. அந்த பக்கம் வர ஹீரோ ஷர்ட் ஃபுல்லாக அந்த கிளே ஃபுல்லாக ஆகிடுது. என்னது இதுன்ற மாதிரி ஹீரோ கோவமாக கேட்க செய்ய, என் ட்ரெஸ்ஸை வீணாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவ ஓனும் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டா. சரி விடுமா, ட்ரெஸ்ஸு தானே போயிட்டு போகுது, நான் வேறு ட்ரெஸ் கூட போட்டுக்கிறேன், என்ன ஏன் அப்படி அழுகுற அப்படின்ற மாதிரி அவனுமே கேட்க, இவளுமே நடந்த விஷயத்த சொல்லிட்டுருக்கா. என்னால் இப்போ இதை ஒழுங்காக பண்ண முடியல, இவ்வளோ தனியாகிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன்ற மாதிரி அழுதுட்ருக்கேன். இரு அதுக்கு எதுக்கு அழுகுற, நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே அவள் அழுகையை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட அப்பாவுமே அந்த வீடியோவை பார்த்துருப்பார் போல இருக்கு. ஓ நல்ல மாமனார் நல்ல மருமகளா, இந்த ஆள் தான் அந்த வீட்டில் அவளுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்துட்டுருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஆளை தூக்கிட்டா அவள் எப்படி இருப்பா, இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாள்ல. சரி ஓகே அதை முதல்ல பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ ஃபோன் பண்ண வரும், நான் உனக்கு ஒரு ரீல்ஸ் அனுப்புகிறேன், அந்த ரீல்ஸில் இருக்கான் பார்த்தே ஒரு ஆள், அந்த ஆளை சீக்கிரமாக முடிச்சுடு அப்படின்ற மாதிரி ஃபோனில் சொல்லிட்டுருக்க. நம்ம ஹீரோட அப்பாவை தான் சொல்லிட்டு இருக்காரு போல இருக்கு. அந்த ஆளை முடிச்சு விட்டுன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் சைடில் இருக்கிறவனுமே, சரி சார் வேலையை கச்சிதமாக முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண செய்ய, கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோவுமே ஒரு மெழுகை எடுத்துகிட்டு வரான். அந்த மெழுகை ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ண, பா உன் கை எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்லிட்டுருக்க. ஹீரோ கடுப்பாய் அவளை பார்த்துட்ருக்கான்.
சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அமைதியாக பார்த்துட்ருக்க. இதில் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. அவளுமே அதுலேயே அழகாக 2 பாம்பு செஞ்சு வைக்க செய்கிறா. அதாவது இந்த மாதிரி சிலை செஞ்சு வைக்க ஹீரோவுமே நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அதை அழகாக பார்த்துட்ருக்கான். இவளுமே இதோட முடியலப்பா இரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போய் பெயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வந்துட்டுருக்கா. இதை கலர் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. ஹீரோக்குமே அது பிடிச்சிருக்கு போல இருக்கு. அழகாக தான் ஹீரோயின் செஞ்சுருக்கா. பெயிண்டெல்லாம் பண்ணி ஃபுல்லாக ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ், உன்னால் தான் இது நடந்து முடிஞ்சதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பார், ஏதோ ஹெல்ப்புக்கோசரம் தான் பண்ணேன், இதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாதுன்ற மாதிரின்னு ஹீரோவுமே சொல்லிட்டுருக்கேன். பரவாயில்ல, எனக்கு இது ஹெல்ப் பண்ணல, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சந்தோஷமாக அந்த இடத்த விட்டு போக செய்ய என்ன சொல்லிட்டு போகிறா. ஏதோ நம்ம ஓரா ஹெல்ப் பண்ணிட்டோமோ, இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாதோ அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்க. கட் பண்ணால் இந்த பக்கம் சுருட்டு முடிக்காரியுமே மீட்டிங்கோசரம் நம்ம ஹீரோனோட அண்ணனை பார்க்கறதுக்காக வந்திருப்பா. அண்ணனுமே இந்த மாதிரி எனக்கு சில மாடல்ஸ்லாம் தேவைப்படுறாங்க, ஆனால் கொஞ்சம் கூட எனக்கு சரியாக படல, நீங்கள் மாடலாக இருக்கீங்களான்ற மாதிரி கேட்க அவள் ஃபஸ்ட்டு யோசிக்க செய்கிறா. ஆமாம்ல, உங்கள் பேக்ரவுண்டில் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டுருக்க. இல்லை, எனக்கு ஆக்சுவலாக மாடலிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஓகேன்ற மாதிரி இவ சொல்லிட. அப்பன்னு பார்த்து தான் நம்ம ஹீரோட தங்கச்சி காவியமே கால் பண்ணியிருப்பா. நான் இங்கே ஆஃபீஸில் இருக்கப்பா, நீ பேசாமல் ஆஃபீஸ் வந்துடுறேன்ற மாதிரி இவனும் சொல்லிட்டுருக்க. இது கேட்குற நம்ம ஹீரோட தங்கச்சி காவியாவுமே சரி ஓகே, ஆனால் எப்படி வரதுன்னு கேட்க, நான் இந்த மாதிரி டிரைவர் அனுப்புகிறேன், நீ வண்டியில் வந்துடுன்னு சொல்லிட்டுருக்க. ஆக்சுவலாக இவனுக்கு தெரியாதில்ல இவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு, அதனால தான் இப்படி பேசுகிறானான்னு தெரியல. கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியுமே சாமிக்கிட்ட வேண்டிட்டவனுமே, இங்கே பார்த்தியா, நீ வேணா நான் மண்ணில் பண்ணாமல் போயிருக்கலாம், ஆனால் ஹீரோ கேண்டில்ஸில் பண்ணுறதுக்காக எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணா பார்த்தியா, நான் அழகாக செஞ்சுட்டேன்ற மாதிரி ஹீரோயினியுமே சொல்லிட்டுருக்க. ஓ அப்படியான்ற மாதிரி நம்ம பிந்தியா கொஞ்சம் கடுப்பாக தான் பார்த்துட்ருக்கா. இந்த பக்கம் சரி சீக்கிரம் பூஜை பண்ணணும், டைம் ஆகுதா இல்லையா, போய் ரெடி ஆகிட்டுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட சித்தியுமே பிந்தியாவை சொல்லிட்டுருக்க. அவளுமே போகலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை பாக்கி இருக்குது, எப்படியும் இதை அவள் மெழுகுதானே பண்ணியிருக்கா, மெழுகு உருகத்தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க எல்லா விளக்குமே எடுத்து அந்த அவள் செஞ்சு வச்ச சாமி பக்கத்தில் வச்சிட்ருக்க. அப்படியே மெழுகுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக உருக செய்யுது. அது தெரியாத ஹீரோயினியுமே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அதை வந்து பார்த்துட்டு ஃபீல் பண்ண செய்கிறா, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கவனிக்கிற நம்ம ஹீரோட சித்தியுமே, உன்னை யாராச்சும் இதெல்லாம் பண்ண சொன்னாங்களா, இப்போ அபசகுணமாக போச்சு, இது நான் என்னன்னு சொல்கிறது, இப்படி நடந்திருக்கக்கூடாது, போங்க முதல்ல சாமிக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அவசர அவசரமாக ரெடியாக சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா, நான் உங்ககிட்ட ஒரு சாமி சிலை கொடுத்துருந்தல்லம்மா, அதை தான் வச்சு படைக்கணும், நீ ஹீரோ சீக்கிரம் படைக்கணும், போய் அதை எடுத்துகிட்டு வா, ரெடியாகு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி விட்டுட்ருக்கேன். ஹீரோனுக்கு கஷ்டமாக இருக்குது. இதை பார்க்குற ஹீரோக்குமே புரிய செய்யுது, அவள் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணியிருப்பா, அது ஃபுல்லாக வீணாக போச்சுன்ற மாதிரி அவனுமே கொஞ்சம் ஃபீல் பண்ண தான் செய்கிறான். அப்படியே கட் பண்ணால் ஃபேமிலியாக சேர்ந்து படைக்கிறதுக்காக நின்றுட்டுருக்காங்க. கரெக்டாக நம்ம ஹீரோயினியுமே ஹீரோ பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்க. அதுக்கு முன்னாடி பிந்தியா தாங்க நின்றுட்டுருப்பா. இவ எப்போ வந்தான்ற மாதிரி தான் நம்ம ஹீரோட சித்தியுமே பார்த்துட்ருக்காங்க. இருந்தாலும் கடுப்பானவங்க ஹீரோனை தள்ளி விட்டுடுறாங்க, போய் தனியாக இல்லைன்ற மாதிரி. அவளுமே கஷ்டப்பட்டாலும் சரின்னு சொல்லிட்டு அமைதியாக நின்றுட்டுருக்கா. ஆனால் அவளுக்கு கஷ்டமாக இருக்குது, இவங்கெல்லாம் ஒரே குடும்பம் மாதிரி நம்ம மட்டும் தனியாக நிற்கிறோன்ற மாதிரி அவள் ஃபீல் பண்ண செய்கிறா. கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோவை விட்டு தள்ளி போய் அவளே தனியாக நின்றுக்க செய்கிறா. ஆனால் அவளுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. சரி நீங்கள் 2 பேரும் படைங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவையும் பிந்தியாவையும் தான் அவங்க படைக்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே தான் சாமிக்காக படைச்சிட்ருக்க. ஆனால் ஹீரோ கண்ணுக்கு பிந்தியா படிக்கிறது ஹீரோயின் படிக்கிற மாதிரி தான் தெரியுது. அவனே கன்ஃபியூஸ் ஆகி பார்த்துட்ருக்கான். என்னடா இந்த இடத்துல ஹீரோயின் நிற்கிற மாதிரி ஏன் என் கண்ணுக்கு தெரியுதுன்ற மாதிரி பார்த்துட்டே இருக்க. அடுத்து நீ தான் படைக்கணும்னு சொல்லிட்டு பிந்தியாவுமே அவனை படைக்க சொல்லிட்டுருக்க. இவன் படிக்கும்போது ஹீரோயினை பற்றியே யோசிச்சுட்ருக்க. அவன் கையில் சுட்டுக்க செய்கிறான். இதை கவனிக்கிற ஹீரோயினையுமே நெய் எடுத்து அவன் கையில் ஊற்றி விட்டுட்ருக்கா. ரொம்ப எரியுதான்ற மாதிரி கேட்க அவனுமே இல்லைன்ற மாதிரி தலையாடிட்டுருக்கான். என்ன பண்ணிகிட்ருக்க நீ, ஆல்ரெடி அபசகுணம் பண்ணது பத்தாதா, இதுக்கப்புறமா பண்ணணும்னு நினைக்கிறியா, மரியாதை தள்ளி போய் நில்லுன்னு சொல்லிட்டு ஹீரோட சித்தியுமே கத்தி விட்டுட. ஹீரோயினியுமே அமைதியாக போய் தள்ளி நின்னுக்க செய்கிறா. அவங்களுமே சாமிக்கிட்ட படைச்சிட்ருக்க. வித்யாவுமே கை ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி கேட்க செய்ய ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவன் சாமியை கும்பிட்டுட்ருக்க. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோட அப்பா இருக்கார் இல்லையா, அவருமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்க. யாருனே தெரியல, ஒரு 4 பேர் அவரை கடத்திடுறாங்க. அவர் கண்ணாடி வேற கீழே விழுந்துட செய்ய யாரா நீங்கன்ற மாதிரி அவர் கத்த ட்ரை பண்ணுறாரு. சீக்கிரம் வண்டி அடிந்தால முடிக்கணுன்ற மாதிரி அங்கே இருக்கிறவன் பேசிகிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் இப்போ தான் நம்ம ஹீரோட சித்தியுமே, ஆமாம் போய் உங்கள் மாமாவை கூட்டிகிட்டு வா, அவர் வந்தால் தானே படித்து முடிக்க முடியுன்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. சரின்னு சொல்லிட்டு மருமகளுமே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயினுக்கா அவங்க குடும்பம் சேர்ந்து படைச்சதே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்க செய்யுது. அவளுக்கு என்ன ஃபீல் பண்ணதுன்னு சொல்ல முடியல போல இருக்குது. அப்படியே அவங்க ஃபேமிலியை விட்டு தள்ளி போயிட்டே இருக்க. கால் தடிக்கி தொப்புன்னு கீழே விழுந்துடுறா. அப்படி விழுந்து கையில் வேற அவளுக்கு அடிபட்டுடுது, ரத்தம் வேற வர செய்யுது. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவளுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. ஆனால் ஹீரோவுமே அதை கவனிச்சவன் கண்டுக்காத மாதிரி திரும்பி சாமியை கும்பிட்டுட்ருக்க. இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினுமே நம்ம தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கடவுளை வேண்டிட்டு திருப்பி வந்து அங்கே நின்றுட்டுருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோட சித்தியுமே எல்லாருக்கும் ஆரத்தி தரு காட்டிட்டு அப்படியே திரும்பி எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு மட்டும் கொடுக்காம இதை கவனிக்கிற ஹீரோவுமே எதில் வேணால் தள்ளி வைக்கலாம், ஆனால் சாமி விஷயத்தில் எல்லோரும் ஒன்று தான், ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு
ஹீரோயினுக்கு ஆர்த்தி தட்டை காட்டுறதுக்காக ஹீரோவே அவங்க கையில இருந்து அந்த ஆர்த்தி தட்டை வாங்கிட்டு போகிறான். கண்டிப்பாக அவங்க காட்ட மாட்டாங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஹீரோயினியை அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ ஹீரோவே அவளுக்கு ஆர்த்தி தட்டை எடுத்து காட்டிட்டு இருக்க, ஆர்த்தி எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுமே அதை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்பட செய்ய இதை பார்க்குற பிந்தியாவுமே, ஆமாம்மா எங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கு ஆசீர்வாதத்தையாவது நாங்கள் ஃபுல்லாக கொடுக்கணும்ல, எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினியுமே அப்படி ஆசீர்வாதம் வாங்கும்போது அவள் கையில் மஞ்சள் படுத்து, அதாவது கரெக்டாக அடிபட்டுச்சு இல்லையா, அந்த இடத்துல நம்ம ஹீரோ பார்த்த வேலைனால்தான் அந்த மஞ்சள் கூட வட்டிருக்கு. அது அவளுக்கு நல்லாவே தெரியுது. ஹீரோமே அதை நான் ஒன்றும் வேணும்னே பண்ண கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. நம்பிட்டேன், நீ வேணும்னே தான் பண்ணனு, எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு என் மேலே நிறையவே அக்கறை இருக்குது, ஆனால் என்ன அதை காட்ட தான் மாட்டேன்ற மாதிரி ஹீரோமே சொல்லிட்டுருக்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு ஹீரோ சொல்லி சமாளிக்க பார்க்குறான். இதை பார்க்குற பிந்தியாவுமே செம்மையாக டென்ஷன் ஆகிட்டுருக்கா. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு வர மூத்த மருமகளுமே, அத்தை நான் வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், இன்னும் மாமா வீட்டுக்கு வந்த மாதிரியே தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டுருக்க. அப்படின்னா லேட்டாக வருவாராக இருக்கும், இதுக்கே ஃபீல் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஹீரோமே சித்திக்கிட்ட சொல்லிட்டுருக்க. இல்லையே, அவர் இது வரைக்கும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சதே இல்லைப்பா, ஆனால் எனக்கு ஏதோ தப்பாக படுது, பயமாக இருக்குன்ற மாதிரி ஹீரோட சித்தியுமே சொல்லிட்டுருக்க. ஹீரோயினியுமே ஆமாம் அவர் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுவேன்னு சொன்னார் படைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டுருக்க. இதெல்லாம் கேட்குற ஹீரோமே சரி ஓகே, அவர்கிட்ட படிக்கிற பசங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணி கிட்ட தெரிஞ்சிட போதுன்னு சொல்லிட்டு அந்த பசங்களுக்குமே கால் பண்ணி கேட்க செய்ய, அதுவா இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸ்லாம் ஒன்றும் கிடையாது, சாருமே வீட்டுக்கு சீக்கிரம் போகணுன்னு கிளம்பிட்டாரே அப்படின்னு சொல்ல இவனுக்கு ஒன்றுமே புரியல. இதோட நமக்கு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக பார்க்கலாம் மக்களே. ஓகே டாட்டா, பை பாய்.